பயம் பயம் என்பது என்னோட வாழ்க்கையிட எல்லா கட்டங்கள்லையும் வரக்கூடியதுதான். ஒரு தொழிலை தொடங்கும் போது மட்டும் பயம்ன்றது வருவதில்லை. தொழில்ட ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகும் போதும் பயம் வருவது மனிதன் இயல்பு தான். இந்த பயத்தை தாண்டி வெளியில வரும்போதுதான் எங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். ஒரு தொழிலை தொடங்கும் போது பயம் ஏற்பதற்கு காரணம், இதுல நாங்க வெற்றி பெறுவோமா, ஒருவேளை இதுல நாங்க தோல்வி அடைந்துடுவோமா, எங்களை சார்ந்து இருக்கிறவங்க, எங்களை சுற்றி இருக்கிறவங்க இது பற்றி என்ன சொல்லுவாங்க, தொழில் பற்றி எங்களுக்கு சந்தேகமான மனநிலைமை, இப்படியான நாங்கள் மனநிலையோடு இருக்கும்போது ஒரு தொழிலை தொடங்கும் போது பயம் என்றது வரும். நீங்கள் தொழிலை தொடங்குறதுக்கு எடுத்து வைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் அடித்தான் நீங்கள் பயத்தை கடப்பதற்கான முதல் படி. நீங்கள் தொழில் தொடங்குறதால என்ன இழக்க வேண்டி வரும், ஒரு தொழிலை தொடங்குறதால் எனக்கு என்னென்னவையெல்லாம் கிடைக்கும் என்பதை யோசித்தோரே பட்டியல் போடுங்க. உறுதியாக தெளிவாக நம்பிக்கையோட ஒரு தொழிலை தொடங்குவதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது பயம் ஏற்பதற்கு மாறாக உங்களுக்கு ஒரு தைரியம் உருவாகும். ஒரு தொழிலை பற்றி எதையும் ஆராயாம, அதை பற்றி முழுசா நீங்க படிக்காம, ஒரு தெளிவில்லாம தொழில் தொடங்குவதற்கு முடிவெடுக்கும் போது தான் பயம்ன்றது ஏற்படும். தொழில் தொடங்கும் போது பயம் வருவதற்கான மற்றொரு காரணம், தொழில இன்கம் வருமானம் எங்கிருந்து வரப்போகுது, அந்த வருமானத்தை எப்படி நான் எடுக்க போறேன் அப்படின்ற ஒரு வருமானத்தை பற்றி தெளிவில்லாமல் இருக்கும் போதும் தொழில் தொடங்கும் போது பயம் வரும். நிறைய பேர் நிறுவனங்கள்ல முதலீடு செய்து எப்படி சேல்ஸ் கொடுக்கிறோம் என்று தெரிந்த அளவுக்கு எப்படி நாங்க வருமானத்தை ஈட்ட போகிறோம், எப்படி நாங்க வருமானம் எடுக்க போறோம் என்ற தெளிவில்லாம இருக்கிறாங்க. தொழில்ல வருமானம் எடுக்கக்கூடிய வழிகள் தெரிந்தா ஒரு தொழிலை தொடங்கும் போது பயம் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. ஸோ நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னுக்கு நீண்ட காலத்துக்கு லாங் டைமுக்கு வருமானம் எடுக்கக்கூடிய வழிகளை கண்டுபிடிங்க. வருமானம் எடுக்கக்கூடிய வழிகள் என்னென்னு யோசிங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு தொழிலை தொடங்கும் போது பயத்தை தாண்டி ஒரு நம்பிக்கை உருவாகும்.